வணக்கம். நான் தான் உங்க சௌமியா. இந்த விளாக் பார்த்தீங்கன்னா, ஒரு கம்ப்ளீட் என்னோட ரொட்டீன் விளாக் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இதில நெறையா ஹெல்த்தி ரெசிபீஸ், அதுக்கப்புறம் நீங்க கேட்ட நெறையா டவுட்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணியிருக்கேன். அண்ட் மோஸ்ட் ஆஃப் எனக்கு வர டவுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கிச்சன் எப்படி கிளீனா வச்சுக்கிறீங்க? அண்ட் பூஜை திங்ஸ் எல்லாமே எப்படி வாஷ் பண்ணுறீங்க? அண்ட் வெயிட் லாஸ் ரெசிபீஸ் இது 3மே இந்த விளாகில இருக்கும். கண்டிப்பா பாருங்க. அண்ட் கிச்சனை க்ளீனாக வைக்கிறதுக்கு டிப்ஸ் நைட்டே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வைக்கிறது. அண்ட் என்னைக்கு வந்து படைக்க போகிறீங்களோ அதுக்கு பிஃபோராகவே நீங்கள் கிச்சன் அண்ட் சாமி பூஜை ரூம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா இன்னுமே பெட்டர். அண்ட் இந்த விளக்கு தட்டை எல்லாமே எப்படி நீங்கள் சுத்தம் பண்ணுவீங்க அப்படின்ட்டு கேட்டிங்க. ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து ஆயிலாக இருக்கிற விளக்கு அதெல்லாமே தனியாக வச்சுப்பேன். ஆயில் இல்லாமல் இந்த தட்டு பெல்லு ஸோ இதெல்லாமே இருக்கும்ல, அதெல்லாம் தனியாக வச்சுப்பேன். ஆயில் இருக்கிறது எல்லாத்தையும் தனியாக வாஷ் பண்ணிப்பேன். ஏன்னா அந்த ஆயில் எல்லாமே இதில் பட்டுருச்சுன்னா இது வாஷ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் எல்லாத்தையும் தனித்தனியாக தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிடுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தடாக நான் ஃபர்ஸ்ட்டு என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன்னா, இந்த இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக பவுடர்லாம் கிடைக்கும்ல, அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ஆனால் அது அந்த அளவுக்கு எனக்கு வந்து பளிச்சுன்னு இருந்த மாதிரி தெரியவே இல்லை. அதனால் நார்மலாக வந்து எங்கள் மாமியார் வந்து இப்படி தான் வாஷ் பண்ணுவாங்க. அவங்ககிட்டேருந்து கற்றுக்கணும் ஒரே விஷயம் இது ஒன்றுன்னு நினைக்கிறேன். பொறுமையாக வாஷ் பண்ணுவாங்க. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வாஷ் பண்ணுவாங்க. நான் யோசிப்பேன், இது ஏன் இவ்வளோ நேரம் வாஷ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஆனால் உண்மையாகவே அவ்வளோ நேரம் டைம் எடுத்து நல்லா பொறுமையாக வாஷ் பண்ணால் மட்டும்தான் அது நல்லா பளபளன்னே இருக்குது. நான் வந்து 2 இன்க்ரீடியன்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். லெமன், அதுக்கப்புறம் சபீனா பவுடர். நார்மலாக நம்மக்கிட்ட கிடைக்கும்ல அந்த சபீனா பவுடர் தான் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் எப்பயுமே ஒரு தடவை தண்ணி பட்டுருச்சு அப்படின்னா இது ஒரு மாதிரி புள்ளியாக தான் ஆகிடும். அதே மாதிரி அந்த பொட்டு வைக்கிற இடம் எல்லாமே ஒரு மாதிரி கருப்பாக தான் ஒரு மாதிரி டார்க் ஷேடில் ஆகிடும். அந்த இடத்துல அந்த லெமனோட அந்த சபீனா வச்சு தேய்க்கும் போது உண்மையாகவே சூப்பராக க்ளீன் ஆகிடும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணால் தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு ப்ளைனாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லெமன் ஃபுல்லாக தடவிடணும். ஸோ நல்லா ப்ரெஸ் பண்ணி லெமன் வந்து எல்லா இடத்துலையும் தடவிட்டு தனியாக வச்சுடுங்க. ஸோ திரும்ப அதில் தண்ணி படக்கூடாது, அந்த லெமன் மட்டும்தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையுமே நல்லா வந்து ஒரு கோட்டிங் வந்து லெமனால் நம்ம கொடுத்துடணும். லெமனில் சிட்ரிக் ஆசிட் இருக்கிறதுனால அதோட சபீனா பவுட்ரு ஆட் ஆகும்போது ஒரு மாதிரி நுரை வந்து அந்த இடம் பளிச்சுன்னு ஆக ஸ்டார்ட் ஆகும். நான் வந்து எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட்டு லெமன் வச்சு தேய்ச்சிக்கிறேன். அண்ட் எண்ணெய் இருக்கிற இடத்துல எல்லாத்துலேயுமே தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 தடவை தண்ணி ஊற்றினோன்னா ஓரளவுக்கு அந்த ஆயில் எல்லாமே போயிடும். அதுக்கப்புறம் நம்ம லெமன் வச்சு தேய்ச்சோன்னா அந்த பிசுப்பு எல்லாமே போயிடும். அதனால் அது எதுவுமே உங்களுக்கு வேறு பவுடரோ இல்லை எதுவுமே தேவைப்படாது. அண்ட் இது கூட நான் சபீனா பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நார்மல் சபீனா தான். ஸோ இந்த பீதாம்பரி பவுடர்லாம் சொல்கிறாங்கல்ல, ஸோ அதெல்லாமே நான் யூஸ் பண்ணேன். பட் ஆனால் அதுவும் சபீனா மாதிரி தான் இருக்குது. கலர் மட்டும் தான் சேஞ்சாக இருக்க மாதிரி இருக்குது. அதையும் நல்லா கட்டியாக இருக்கிறத நசுக்கி பார்த்திங்கன்னா மேலே மட்டும் ஒரு மாதிரி பிங்க் கலர் இருக்கும். உள்ளார பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி இந்த சபீனா இது தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், அந்த லெமனோட இந்த சபீனா பவுடர் பட்ட உடனே ஒரு மாதிரி நுர மாதிரி வரும். ஸோ அந்த சிட்ரிக் ஆசிட் வந்து ரியாக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் அந்த பளிச்சுன்னு வரதே அந்த ரீசன் தான் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். எங்கெல்லாம் பொட்டு வச்சுருப்போமோ அந்த இடத்துல லைட்டாக சபீனா பவுடரை வச்சு கையால் தேய்ச்சி விட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த கருப்பும் போயிடும். உங்களுக்கு வந்து பாத்திரம் வந்து பளபளன்னு ஆகிடும். ஸோ இதுதான் நான் க்ளீன் பண்ணுற மெத்தட். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நிறையா சொல்கிறாங்க தண்ணியில் வந்து லெமன் புழிஞ்சு அதை 1 மணி நேரம் ஊற வைக்கிறது அந்த மாதிரி. அதெல்லாமே ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி உக்காந்தோமா வாஷ் பண்ணோமா அதை காய வச்சு தொடச்சி பொட்டு வச்சோமா அப்படின்னு இருந்ததுன்னா இன்னுமே பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதெல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு இன்னொரு விஷயம் என்ன பண்ணுவேன்னா, வாஷ் பண்ண உடனே ஒரு டவல் வச்சு ஃபுல்லாக தொடச்சிடணும். அந்த தண்ணி இருந்தாலும் அந்த தண்ணி இருந்து ட்ரை ஆகிற இடம் ஒரு மாதிரி புள்ளியாக ஒரு மாதிரி ஷேட் வரும். அதனால் வாஷ் பண்ண உடனே அதை நல்லா தொடச்சி இந்த மாதிரி வெயிலில் காய வச்சிட்டிங்க அப்படின்னா பாத்திரம் வந்து பளபளன்னு இருக்கும். தண்ணி வைக்கிறது மட்டும் உள்ளார ஒரு மாதிரி அந்த க்ரீன் ஷேடு இருக்கும். மற்றபடி எல்லாமே பளபளன்னு ஆகிடும். ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணுறது. அண்ட் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து டியூஸ்டே அப்படின்றதுனால மதியம் 1 மணிக்கு தான் லன்ச் எடுத்துப்பேன். இன்றைக்கி வந்து மோர் குழம்பு தான் வைக்க போகிறேன். அது கூட நான் இன்றைக்கி மில்லட் ரைஸ் எடுத்துக்க போகிறேன் அண்ட் ஒரு வெஜிடேபிள் ஃப்ரை. இதுதான் இன்றைக்கி பண்ணுறது. அண்ட் வாட்டர் மட்டும்தான் கன்சியூம் பண்ணுவேன் அப்படின்றதுனால இன்றைக்கி ப்ளைனாக வாட்டர் இல்லாமல் கொஞ்சம் டீடாக்ஸ் வாட்டர் மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக கொஞ்சமாக புதினா, ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது அப்படியே கொத்தாக வச்சுருக்கேன், பிகாஸ் அது போய் அடைச்சிக்கக்கூடாது அப்படின்றதுனால. அண்ட் பீட்ரூட் வந்து கலருக்காகவும் அண்ட் மின்ட் வந்து ஃப்ளேவருக்காகவும் அண்டு குக்கும்பர் வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ்க்காகவும். இதில் லெமன் இருந்துன்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் இருந்த லெமன் எல்லாமே வாஷ் பண்ணதுனால லெமன் எதுவும் ஆட் பண்ணலை. இது அப்படியே போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா கலர் மாதிரி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ தண்ணி வந்து ப்ளைனாக குடிக்காமல் ஒரு ஃப்ளேவராக இருக்கும்.
அண்ட் இது வந்து வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா இதுவும் ஹெல்ப் பண்ணும். ஸோ எப்பயுமே ஒரே ஒரு பொருள் வந்து எதுக்குமே ஹெல்ப் பண்ணாது. அது கூட சேர்ந்து நம்ம என்னெல்லாம் பண்ணுறோன்றத பொறுத்து தான் இருக்குது. ஸோ இந்த வேலை எல்லாமே பார்த்துக்கிட்டு அப்படியே நான் வந்து கோலம் போடவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டியூஸ்டே ஃப்ரைடே 2 நாள் கலர் கோலம் போடணும்னு நானே டிசைட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதனால் குட்டியாக எனக்கு என்ன தோணுதோ அந்த டைமில் ஒரு சின்னதாக ஒரு கோலம் போட்டுப்பேன். அண்ட் படைக்கிற நேரம் வீடு கலர்ஃபுல்லாக இருக்கிறது அண்ட் வாசனையாக இருக்கிறது இதெல்லாமே ஒரு பாசிட்டிவான வைப் கொடுக்கும். அதே மாதிரி நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். நம்ம மூடையே சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த கலர்ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால தான் லைஃப் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும். இதெல்லாமே அப்படி இப்படின்னு சொல்கிறது எதுக்குன்னா நம்மளோட மூட் அந்த அளவுக்கு அது அக்செப்ட் பண்ணிக்கும். அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி காலையில் ஃப்ரெஷ்ஷாக ஒரு கலர்ஃபுல்லான கோலத்தோடு நம்ம டே ஸ்டார்ட் ஆகுதுன்னா செம்ம ஹாப்பியாக இருக்கும். அண்ட் செடியில் வந்து பூ எல்லாமே ரொம்ப கம்மியாக பூக்க ஆரம்பிச்சிச்சு. பிகாஸ் வந்து வெயில் அதிகமாக இருக்கிறதுனால. நான் கடையிலையும் போய் கேட்டு வந்தேன், இந்த ரீசன் தான் சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் தண்ணி மட்டும் எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம பீட்ரூட் போட்டதுனால அந்த பாட்டிலே அப்படியே ஒரு மாதிரி லைட் பிங்க்காக மாறிடுச்சு பாருங்களேன். ஸோ பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த பாட்டில் வந்து நான் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். ஏன்னா இதை பார்க்கும் போதெல்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க அதனால். அண்ட் அதுக்கப்புறம் இந்த தண்ணி மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஸோ இது குடிச்சிட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் வேலை அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். ஸோ இதை பார்த்துக்கிட்டே சாமி படைக்கிறது எல்லாமே அப்படியே கரெக்டாக அப்படியே பண்ணிகிட்டே இருப்பேன். எனக்கு கரெக்டாக அந்த டைம் ஆகிடும். அண்ட் கரெக்டாக ஒரு 12:45 வரைக்கும் எல்லா வேலையுமே செய்வேன். அதுக்கப்புறம் கரெக்டாக அந்த 1 மணிக்கு படைச்சி முடித்ததுக்கு அப்புறமா தான் பசியே எடுக்க ஆரம்பிக்கும். அது வரைக்கும் பசியே எடுக்காது. அண்ட் மோர் குழம்பு செய்கிறதுக்கு பருப்பு அதுக்கப்புறம் பச்சரிசியும் ஊற வச்சுருக்கேன். அண்ட் இந்த இந்த டாப்பு வந்து எப்பயுமே க்ளீனாக வச்சுக்கிறது பார்த்திங்கன்னா, இப்போ வெஜிடபிள்ஸாக கட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி பேஸ்கெட் வச்சு அதுக்குள்ளே போட்டுக்கோங்க. ஸோ இல்லைனா கீழே ஒரு பேஸ்கெட் இருந்ததுன்னா அதில் போட்டுக்கோங்க. அப்பப்போ அதை வந்து தள்ளிகிட்டே இருந்தீங்கன்னா கிச்சன் கவுண்டர் வந்து எப்பயுமே க்ளீனாக இருக்கும். அண்ட் இந்த மோர் குழம்புக்கு அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக பருப்பு பச்சரிசி ஊற வச்சது, அது கூட கொஞ்சமாக சீரகமும் 2 பச்சை மிளகா காரத்துக்கு சேர்த்து அரைச்சிக்கிறேன். இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு வானலில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் கொஞ்சமாக கடுகு சீரகம் போட்டு தாளிச்சதுக்கப்புறமா 2 பச்சை மிளகா ஒரு வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா தான் காரமே, அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் அதனால 2 மிளகா இதுலேயும் 2 மிளகா வந்து அரைக்கிறதுலையும் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் மோர் குழம்புல வெண்டைக்காய், நாட்டு காய்கறிகள் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். சொரக்காய் அண்டு அந்த பம்கின்லாம் இருக்குல்ல, பூசணிக்காய், ரெட்டு ஒயிட்டு எதுவாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி என்கிட்ட எதுவுமே இல்லாததுனால வெள்ளரிக்காய் போட்டு தான் இன்றைக்கி வந்து மோர் குழம்பு செய்ய போகிறேன். ஸோ இது நல்லா வதங்கட்டும். இதெல்லாமே ஒரு பக்கம் ரெடி பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் எப்பயுமே கேட்குறது என்னென்னா, வீட்டில் இருக்கவங்களுக்கு நீங்கள் ரெசிபிலாம் பண்ண மாட்டிங்களா? நான் எப்பயுமே என்னோடது மட்டும் தான் உங்க கூட ஷேர் பண்ணுவேன். வீட்டில் என்ன பண்ணுறேன்றதை உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் வந்து ஷேர் பண்ண மாட்டேன். பிகாஸ் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுனால ஷேர் பண்ண மாட்டேன். ஆனால் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு எப்படி நான் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன், வீட்டில் இருக்கவங்களுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்ட்டு. மோர் குழம்பு சமமாக 2 பேருக்குமே ஒரே இதுவாகவே எடுத்துக்கிட்டேன். ஸோ எனக்கும் மோர் குழம்பு தான் மெயின் ஒரு கறியாக எடுத்திருக்கேன். ரைஸில் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நான் நார்மல் ரைஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கேன், இன்னொரு பக்கம் வந்து எனக்கு மில்லட் ரைஸும் ரெடி பண்ணிப்பேன். ஸோ சைட் பை சைட் நம்ம பண்ணோன்னா கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடியும். நம்ம என்ன யோசிப்போன்னா, இருக்கிறத கொஞ்சம் குவான்டிட்டி சாப்பிட்டுக்கலாமே, எதுக்கு நமக்குன்னு தனியாக பண்ணணும்னு யோசிப்போம். ஆனால் நீங்கள் ஒன்று யோசிச்சு பாருங்கள், உங்களுக்குன்னு ஒரு 1 மணி நேரம் உங்களால் டைம் பண்ணக்கூடாதா இல்லை பண்ண முடியாதா அப்படின்றத மட்டும் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா இந்த ஒரு விஷயத்துக்கே நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னா உங்களோட ஹெல்த்துக்கு, உங்களோட ஸ்கின் கேருக்கு, உங்களை பற்றி கேர் பண்ணுறதுக்கு எப்போ நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்றத கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணுங்கள். ஏன்னா என்னால் தனியாக பண்ண முடியலன்னு சொல்கிறவங்களுக்காக இதை நான் சொல்கிறேன். அண்ட் தக்காளி போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெள்ளரிக்காவும் போட்டு நல்லா வதக்கிட்டேன். நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சு நல்லா குக் பண்ணுங்கள். அந்த பச்சரிசி அந்த பருப்போட ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம வந்து மோர் வந்து அடித்து ஊற்றிக்கலாம். ஸோ இதுக்கு தேவையான மசாலா பார்த்திங்கன்னா உப்பு, மஞ்சள் தூள், அது மட்டும்தான். அண்ட் சைடில் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா தனியாக அவங்க அப்பாவுக்காக உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிகிட்ருக்கேன். மோர் குழம்பு அந்த உருளைக்கிழங்கு பொரியல் தான் அவருக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது கூட வத்தல் ரெடி பண்ணுறதுக்காக அதெல்லாமே ஒரு பக்கம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் இப்படி தான் நான் வந்து என்னை பிளான் பண்ணிப்பேன். ஸோ அவங்களுக்கு பண்ணும்போதே எனக்கும் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணிப்பேன். அதனால் ஒன்றும் கிடையாது இல்லையா? ஸோ மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே பண்ணும்போது நமக்கும் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அதனால் அதையும் ரெடி பண்ணிக்கிறேன். அண்ட் மோர் குழம்புல கடைசியாக நம்ம வந்து தயிரை நல்லா பீட் பண்ணி அதில் ஊற்றிடணும். ஸோ ஊற்றி கேஸ் ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான், அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து 10 ரூபா பாக்கெட்டில் ஒரு பாக்கெட் மட்டும் வாங்கி அதை மிக்சியில் நல்லா அடித்து இதில் ஊற்றிட போகிறேன். ஸோ அவ்வளோதான், சிம்பிளாக மோர் குழம்பு. சாதம் ரெடி பண்ணி வடித்து வச்சுட்டேன். அண்ட் ஒரு பக்கம் அவங்களுக்காக உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி. அண்ட் சாப்பிட்றதுக்கு
சாப்பிட்றதுக்கு முன்னாடி வத்தல் பொரிச்சிக்கலாம் அப்படின்றதுனால அந்த பிளான் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நம்ம மோர் குழம்புல அந்த மசாலா ஃபஸ்ட்டு அரைச்சி ஊற்றணும்ல, அது நல்லா திக்காகிடும். அதுக்கப்புறமா நம்ம இந்த தயிரை வந்து ஊற்றிட்டு உடனே கேஸ் ஆஃப் பண்ணிடணும். அந்த ஹீட்லேயே அது வந்து அப்படியே மிக்ஸ் ஆகிடும். அதனால் நீங்கள் கொதிக்க விடாமல் அப்படியே ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ கொதிச்சுது அப்படின்னா ஒரு மாதிரி திரிஞ்சு போன மாதிரி ஆகிடும். அதனால் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அண்ட் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். சீரியஸாகவே மதியம் நல்லா சுட சுட சாதம், மோர் குழம்பு, அது கூட வடகம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ ஃபைனலாக கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு இதை மிக்ஸ் பண்ணி மூடி போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அண்ட் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் சாப்பிட மாட்டேன். ஸோ வீட்டில் இருக்கவங்க சாப்பிடுவாங்க. ஸோ அப்படி தான் மேனேஜ் பண்ணிப்பேன். ஏன்னா அதையும் கேட்பாங்க, அதுக்காக சொல்லிட்டேன். அண்ட் இப்போ எனக்காக வந்து மில்லட் ரைஸுக்காக நான் வந்து ஒரு அரை கப்பா 1/4 கப்பே போதும். அதுவே நிறைய குவான்டிட்டி வரும். ரைஸுக்கும் மில்லட்டுக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டுமே கார்ப்ஸ் தானே. ஆனால் ஏன் ரைஸ்க்கு பதிலாக மில்லட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, என்னால் ரைஸை வந்து இவ்வளோ போதும்னு என்னால் கண்ட்ரோலில் கொண்டு வர முடியல. பட் ஆனால் மில்லட்னால் இதில் பாதி தான் சாப்பிட முடியும், அதுக்கு மேலே சாப்பிட முடியாது. அதனால தான் நான் மில்லட்டை சூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி சப்பாத்தியும் அப்படி தான். ஸோ ரைஸை விட இது வந்து இதாக இருக்கும். அண்ட் நான் ஃபாஸ்டிங்கில் இருக்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் வந்து சாமி படைக்கிறதுக்கு முன்னாடி டேஸ்ட் பண்ண மாட்டேன். உப்பு காரம் எதுவுமே டேஸ்ட் பண்ண மாட்டேன். வெந்துருச்சான்னு அவங்க தன்யா அப்பாவை கூப்பிட்டு டேஸ்ட் பண்ண சொன்னேன். ஏன்னா அவருக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி ஓகேன்ட்டு எல்லாமே உப்பு காரம் எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெடி பண்ணிவிட்டேன். இது வந்து நார்மல் பொட்டேட்டோ ஃப்ரை தான். கொஞ்சமாக வடகம் போட்டு தாளித்தேன். நீங்கள் கடுகு போட்டு தாளிக்காமல் வடகம் போட்டு தாளித்து பாருங்களேன், டேஸ்ட் இன்னுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் அது ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக எனக்கு வெஜிடபிள் ஏதாவது வேணும் அப்படின்றதுனால நான் வந்து கொஞ்சமாக கோக்னட் ஆயில் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிவிட்டு ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம், பீட்ரூட் பொரியல் தான் பண்ண போகிறேன். எனக்கு பீட்ரூட் பொரியல் ரொம்ப பிடிக்கும். தேங்காய் வந்து ஆட் பண்ணாமல் கோக்னட் ஆயிலாக ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஃப்ளேவர் கிடச்சிரும். அதுக்காக ஸோ தேங்காய் என்கிட்ட இல்லை, அதனால் நான் வந்து கோக்னட் ஆயில் யூஸ் பண்ணேன். கோக்னட் ஆயிலில் நீங்கள் ஃபிஷ் ஃப்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பொரியல், காய்கறி பொரியல்லாம் பண்ணுறீங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஸோ தேங்காய் பிடிக்காது, அது பிடிக்காதான அந்த ஃப்ளேவர் வேணுன்றவங்க கோக்னட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீட்டாக ஸ்லைஸ் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அண்ட் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணால் போதும். ஏன்னா அதில் கொஞ்சம் ஆயில் இருக்குல்ல, இன்றைக்கி தேவையான ஃபேட் வந்து இதிலே நமக்கு கிடச்சிரும். இன்னும் குட் ஃபேட்டாக எடுத்துக்கிறீங்கன்னா சீட்ஸ்லாம் ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கீ சாப்பிடுங்க, நட்ஸுலாம் சாப்பிடுங்க. அதெல்லாம் குட் ஃபேட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிரும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக உப்பு கூட ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் பக்கத்துலேயே வந்து மில்லட்டையும் அடுப்பில் வச்சுட்டேன். ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறுச்சு அப்படின்னா போதும். ஏன்னா அது நல்லா ஊற வச்சு குக் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக குக் ஆகிடும். அதுக்காக தான். அண்ட் அது மட்டும் பார்த்துக்கோங்க. உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அதை சிம்மில் வச்சிடலாம். ஸோ எப்படி நான் எப்படி அதை வெந்துருச்சா இல்லையான்னு பார்ப்பேன்றதெல்லாம் உங்ககிட்ட இதில் ஷேர் பண்ணிக்கிறேன். நிறைய வாட்டி நான் இதை ஷேர் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் நிறைய பேருக்கு ஒன்று குழஞ்சி போயிடுது, இல்லைனா வந்து அடி பிடிக்குது. 2 ரீசன் இருக்குது. பாத்திரத்தில் மோஸ்ட் ஆஃப் குக்கரில் வைக்காமல் நான் இந்த மாதிரி பாத்திரத்தில் தான் வைப்பேன். ஒன்று அதை வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும் குக்கர். இதுனா அப்படியே வாஷ் பண்ணிடலாம் அப்படின்றதுனால தான். அண்ட் குக்கரில் வைக்கிறீங்கன்னா 2 விசில் போதும். ஸோ 1 கப்புக்கு 3 கப்பு தண்ணி, அதுதான் மெஷர்மெண்ட். ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பாத்திரத்தில் வைக்கிறோன்னா நீங்கள் எவ்வளோ தண்ணி வேணால் வச்சுக்கலாம். ஸோ அது நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை நம்ம ஃபில்டர் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக சொல்கிறேன். அண்ட் இப்போ பீட்ரூட்டை நல்லா நீட்டாக மெல்லிஸாக வந்து அரிஞ்சிக்கிட்டேன். ஸோ தண்ணி எதுவும் விட தேவையில்லை. அப்படியே மூடி போட்டு சிம்மில் வச்சோன்னா அந்த உப்பு போட்டிருக்கிறதுனால அது நல்லா சாஃப்டாக வெந்துடும். அண்ட் மில்லட் வந்து இப்போ நான் அடுப்பில் வச்சதுக்கப்புறம் பாருங்கள், இவ்வளோ சின்னதாக இருக்கா. கரண்டியில் எடுக்கும்போது இவ்வளோ கம்மியாக இருக்கும். நல்லா அது வெந்ததுக்கப்புறம் நீங்கள் கரண்டியில் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். நிறைய குவான்டிட்டி கிடைக்கும் உங்களுக்கு. அதனால் மில்லட் வேகிறதுக்கு நிறையா தண்ணியும் எடுக்கும். அதுக்காக தான் 1 கப்புக்கு 3 கப் எடுக்க சொல்கிறேன். நான் ஃபில்டர் பண்ணுறது இந்த மாதிரி ஸ்டீலில் தான் ஃபில்டர் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி தண்ணி வடிகட்டி இந்த மாதிரி பாத்திரத்தில் வச்சுட்டோன்னா அது வடிஞ்சு அப்படியே செட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பீட்ரூட் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அது எல்லாத்தையும் கிச்சன் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே வந்து விளக்கு தட்டை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இப்போ வந்து மஞ்சள் குங்குமம் வைக்க போகிறேன். நான் வந்து சந்தனம் யூஸ் பண்ணுறேன். சந்தனம் அது கூட கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி இதில் தான் இப்படி தான் வைப்பேன். ஏன்னா நிறைய பேர் மஞ்சளும் வைக்கலாம், சந்தனமும் வைக்கலாம். சந்தனம் வச்சு பழகிறதுனால நான் அதையே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சந்தனம் வச்சுட்டு அண்ட் அது கூடவே குங்குமம் வச்சு இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து செட் பண்ணி வச்சுட்டோன்னா இந்த வேலை எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடும்.
இதெல்லாமே நீங்கள் பொறுமையாக பண்ணணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். எந்த ஒரு வேலையும் செய்யும்போது ஒரு லவ்வோடு செஞ்சோன்னா தான் அது நல்லாயிருக்கும். சமையலாக இருந்தாலும் சரி, நீங்கள் சின்னதாக எந்த வேலை செய்கிறதா இருந்தாலும் சரி, பெருசாக எந்த வேலை செய்கிறதா இருந்தாலும் சரி, இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் அது நல்லாவே இருக்கும். இப்போ நான் வீடியோ எடுக்கிறேன், அதை எடிட் பண்ணுறேன், இது எனக்கு பிடிக்கலன்னா என்னால் கண்டிப்பாக பண்ணவே முடியாது இல்லையா? ஸோ ஒரு 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 குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அது எனக்கு பிடிக்காமலே போயிடும். ஸோ அதனால் உங்களுக்கு எது பிடிக்கும் அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் நிறையா தடவை சொல்லியிருக்கேன், இந்த பக்கெட் லிஸ்ட் க்ரியேட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன திங்ஸ்லாம் வேணும், என்னெல்லாம் ஆசைப்படுறீங்க அப்படின்றத. அதில் சின்ன சின்ன விஷயங்கள் கூட இருக்கும், ஆனால் அதை நம்ம திரும்பி பார்க்குறதே கிடையாது. ஸோ நமக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சால் தானே நீ ஹாப்பியாக இருக்கியா இல்லையான்னு உனக்கு தெரியும். ஸோ அதனால் அதை க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. அண்ட் இப்போ அடுத்ததாக விளக்கு ஏற்றுறதுக்காக 6 வெத்தலை, விளக்கு எண்ணெய்லாம் போட்டு திரிலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பூலாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுடுவேன். இந்த செக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த டியூஸ்டே வீடே செம்மையாக ஒரு வைப் இருக்கும். அது ஹாப்பியாகவும் இருக்கும். அந்த ஃபீலே செம்மையாக இருக்கும். அண்ட் இன்றைக்கி சாமி ரூமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அண்ட் ஸோ பார்க்குறதுக்கே நல்லா இருந்ததுங்க. சீரியஸாகவே நல்லா இருந்துச்சு. நமக்கு என்ன வேணுமோ அதை அவங்க கொடுத்துருவாங்க, அது எனக்கு தெரியும். ஆனால் அவங்கள ஹாப்பியாக பார்க்குறது நமக்கும் ஹாப்பினஸ் கொடுக்கும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எந்த சாமியாக இருந்தாலும் சரி. அண்ட் வெளியே பூ போட்டு வைக்கிறது, இன்றைக்கி கலர்ஃபுல்லாக நிறையா கலராக பூலாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அது எல்லாத்தையும் தண்ணியில் போட்டு வெளியே வச்சுட்டேன். அண்ட் கரெக்டாக 12:55 விளக்கேற்ற ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் சாப்பிட்றது, அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் அப்புறமா தான் பார்த்துப்பேன். அண்ட் சாமி கும்பிட்டு முடித்து உடனே பசி எடுக்க ஆரம்பிக்கும். அது ஏன்னே எனக்கு தெரியாது. ஃபாஸ்டிங் இருக்கும்போது மோஸ்ட் ஆஃப் எனக்கு பசிக்காது. அது பிரேக் பண்ணும்போது தான் பசி எடுக்கவே ஆரம்பிக்கும். அண்ட் இது என்னோடய எத்தனாவது வாரம்லாம் எனக்கு தெரியல. பட் ஆனால் நீங்கள் ஒரு மாதிரி மனசை ஹாப்பியாக இருக்கணும் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த விளக்கு போடுங்க. அந்த ஹாப்பினஸை நீங்களே க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க சீரியஸாக. ஏன்னா நான் அதை பார்த்துருக்கேன். ஸோ நான் என்னோடய ஓன் ஹாப்பினஸை க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணது இந்த விளக்கு போட்டதுக்கு அப்புறம் நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் லைஃப் ஓரளவுக்கு ஸ்மூத்தாக ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுறதுக்கு எடுத்த உடனே ரைஸில் போகாமல் 4 டேட்ஸும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் தண்ணியும் குடிச்சிக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா ஆல்ரெடி தண்ணி அப்போல்லாம் சாப்பிட்டுட்டாங்க. ஸோ நான் கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிட்டேன் அப்படின்றதுனால. ஸோ அது ரைஸ், அது கூட மோர் குழம்பு அண்ட் பீட்ரூட் பொரியல். ஸோ இது இப்போ நம்ம உட்காந்து பொறுமையாக சாப்பிட வேண்டியதான். அண்ட் தன்யஸ்ரீயும் அவங்க அப்பாவும் கொஞ்சம் அட்டகாசம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அவ்வளோதான். அண்ட் இதை சாப்பிட்டு முடிக்க எனக்கு டைம் பார்த்திங்கன்னா ஒரு 2 o'clock. அதுக்கப்புறம் நான் குரூப்பில் கான்வர்சேஷனில் 1 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஈவினிங் 4 o'clock போல் சின்னதாக ஒரு ஸ்நாக்ஸ் டைம் எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு ஹெல்தி வெர்ஷனான ஒரு ஸ்நாக்ஸ் டைம். ஸோ நட்ஸு, சீட்ஸு, ஃப்ரூட்ஸ் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிட்ணுன்னு தோணும்ல கண்டிப்பாக, அந்த வடை, பஜ்ஜி. ஸோ அந்த செக்ஷன் போகாமல் இன்றைக்கி ஒரு சாட் மாதிரி ரெடி பண்ண போகிறேன். ஸோ ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஒரு பிளேட்டில் போட்டுட்டேன். அண்ட் இது கூட கொஞ்சமாக பீனட்ஸ், சால்ட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாட் மசாலா, ஒரு நம்ம பீனட் மசாலா செய்வோம்ல அதுதான். என்கிட்ட லெமன் இல்லை, அதனால் நான் லெமனை மிஸ் பண்ணிட்டேன். நீங்கள் உங்ககிட்ட லெமன் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தோல் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு பீனட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா க்ரன்ச்சியாகவும் செம்ம ஃபில்லிங்காக இருந்துச்சு சீரியஸாகவே. இதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கு பசிக்கவே இல்லைன்னா பார்த்துக்கோங்களேன், அந்தளவுக்கு செம்ம ஃபில்லிங்காக இருந்தது. அண்ட் கொஞ்சமாக சாட் மசாலாவும் உப்பும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக இது மேலே பொரி மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். நல்லா க்ரன்ச்சியாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது பேல் பூரி அந்த மாதிரியும் சொல்லலாம், இல்லைனா ஒரு ஈவினிங் டைம் ஒரு ஸ்நாக்ஸ் அந்த மாதிரியும் சொல்லலாம். ஸோ நல்லாவே இருந்துச்சு. இதில் வெஜிடபிள் வைஸ் கேட்டிங்கன்னா கேரட் ஆட் பண்ணலாம், கேப்சிகம் ஆட் பண்ணலாம். அண்ட் அது எல்லாமே க்ரன்ச்சியாக சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்கும். ஸோ ஈவினிங் டைமில் ஒரு சாட் சாப்பிட்ணும் போல் இருக்குன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாகவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அண்ட் இது கூட தன்யாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் காஃபி, அண்ட் எனக்கு பிளாக் காஃபி ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஒன்றும் இல்லை, சிம்பிளாக ஒரு ஹாட் வாட்டர், அது கூட காஃபி பவுடர், அவ்வளோதான். நான் வேறு எதுவும் ஆட் பண்ண மாட்டேன். ஸோ அவங்களுக்கு மட்டும் 2 கப்பில் சுகரோட பால் ஆட் பண்ணிட்டேன்னா காஃபி ரெடி ஆகிடும். அண்ட் அந்த பிளேட்டில் பார்த்திங்கன்னா டேட்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நெல்லிக்காய், தேன் நெல்லிக்காய் இருக்குல்ல, அது ஹனி ஆம்லா, அது கூட கொஞ்சம் வால்நட், ஒரே ஒரு ஆப்பிள் நல்லா பீல் பண்ணி வச்சுருக்கேன். சப்போஸ் அது காரிச்சு அப்படின்னா தன்யா இந்த மாதிரி கொஞ்சம் சாப்பிடுவா அதுக்காக.
அண்ட் இது வந்து கப்பில் இருக்கிறதுனால ஆற்ற முடியாதுன்றதுனால நான் ஃபோர்க் போட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அது வந்து அப்படியே மிக்ஸ் பண்ண நமக்கு சூடு வந்து போயிடும். அதுக்காக ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. அண்ட் நாங்கள் எப்பயுமே வெளியே வந்து உட்காந்து சாப்பிடுவோம்ல, ஸோ அந்த பிளான்காக இதை ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஃபைனலாக அது மேலே பொரி ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா சாப்பிடும்போது ஆட் பண்ணிங்கன்னா தான் அது க்ரன்ச்சியாக இருக்கும், இல்லைனா சாஃப்ட் ஆகிடும். வெளியே வந்து இந்த மேட் போட்டு உட்காந்து ஏற்கனவே லாஸ்ட்டாக ஒரு வீடியோவில் போட்டோம். அதுக்கப்புறமா இப்போ தான், ஏன்னா வெயில் அதிகமாக இருந்ததுனால வெளியே எங்களால் உட்கார முடியல. ஸோ கொஞ்சம் ஈவினிங் போல் கொஞ்சம் காத்தோட்டமாக இருந்ததுனால அங்கே உட்காந்தோம். இங்கே உட்காரதுல என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் ஃபோன் யூஸ் பண்ணுறது கிடையாது, வீடியோ மட்டும்தான். இல்லைனா உள்ளார உட்காந்து சாப்பிட்றோன்னா டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிடுவோம், பெருசாக கான்வர்சேஷன் எதுவுமே இருக்காது. பட் ஏன்னா இது வந்து உண்மையாகவே சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து நைட்டில் சாப்பிட்றீங்க அப்படின்னா சும்மா வெளியே ஒரு பாய் போட்டு உட்காந்து சாப்பிடுங்க. ஃபோன்லாம் எதுவும் யூஸ் பண்ணாமல் சாப்பிட்டோன்னா நிறைய விஷயங்கள் பேசலாம். அது வந்து உண்மையாகவே சூப்பராக இருந்தது. நாங்கள் ஒரு 1 மணி நேரம் வெளியே உட்காந்துருப்போம், தன்யா, நான், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவோட சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டோம். ஸோ இப்போ என்ன பிரச்சனை ஆச்சாங்க பார்த்திங்கன்னா, எனக்கு பொரி வேண்டான்னு சொன்னேன், நீங்கள் ஏன் பொரி போட்டிங்கன்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் அவளை சமாதானப்படுத்தி கொஞ்சம் நேரம் உட்கார வச்சு அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து ஊட்டி விட்டுட்டு இருந்தார். அண்ட் இந்த டைமிங் வந்து உண்மையாகவே ப்ரைஸ்லெஸ். ஸோ சொல்லணுன்னா உண்மையாக ப்ரைஸ்லெஸ் தான். இது வந்து எங்களுக்கு புதுசாக இருந்தாலும் நாங்கள் புது ஹேபிட்டை கொண்டு வர்றதுக்கு இதெல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறோன்றது உண்மை. பிகாஸ் வந்து நீ ஃபோனை பாரு, நான் ஃபோனை பார்க்குறேன், டிவியை பார்க்குறேன் அப்படின்னு தான் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் நம்ம மோஸ்ட் ஆஃப் டைம் அப்படி தான் யூஸ் பண்ணுறோம். அது இல்லாமல் இந்த டைம் உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. அட்லீஸ்ட் ஒரு வாரத்தில் 2-3 நாளாச்சும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நாங்களும் பிளான் பண்ணி வச்சுருக்கோம், இனிமேல் வந்து ஒரு 2-3 நாளாச்சும் இந்த மாதிரி வெளியே உட்காந்து சாப்பிட்ணும், நல்லா காத்தோட்டமாக, ஃப்ரெஷ் ஏராக, ஃபேன் இல்லாமல், ஏசி இல்லாமல், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ உண்மையாகவே நல்லா இருந்துச்சு, ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஈவினிங் போல் கோவிலுக்கு, இன்றைக்கி டியூஸ்டே அப்படின்றதுனால இன்றைக்கி கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். அப்படியே காஃபிலாம் குடிச்சிட்டு பொறுமையாக உட்காந்து இருந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பி நாங்கள் கோவிலுக்கு தான் போக போகிறோம். நெக்ஸ்ட்டு பிளான். அண்ட் பொரி இல்லாமல் வெறும் பீனட்ஸ், அதுக்கப்புறம் அந்த தக்காளி வெங்காயம் மட்டும் எடுத்து அவங்க அப்பா வந்து கொடுத்துட்டு இருந்தார். ஸோ அப்படியே வந்து காஃபியும் குடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ காஃபி வந்து லைட்டாக வந்து சுட்டுடுச்சு. நான் வந்து சொன்னேன் மக்கு வந்து சூடாக இருக்காது, பட் ஆனால் காஃபி உள்ளார சூடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அவங்க வந்து சுட்டுட்டாங்க. அண்ட் இந்த டைமிங் வந்து உண்மையாக ஜாலியாக இருந்துச்சு, சீரியஸாகவே. ஸோ நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்கும்போது நல்லா இருக்குது, ஸோ நான் நினைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு எல்லாரும் நினைக்கிறது தான். ஸோ எல்லாருமே நம்ம ஹாப்பியாக இருக்கணும், நம்ம மனசு விட்டு ஜாலியாக பேசுகிறது, நம்ம நினச்ச மாதிரி வாழறதுன்னு எல்லாருமே ஆசைப்படுறது தான். அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சோன்னா கண்டிப்பாக நடக்கும், அவ்வளோதான். அது மட்டும்தான். ஏன்னா நான் உட்காந்த இடத்துலேருந்தே எனக்கு தேவையானது வேணும்னா கிடைக்காது. அதுக்காக நம்ம என்ன எஃபோர்ட் எடுக்கிறோன்றதை பொறுத்து தான் இருக்குது. அண்ட் ஈவினிங் ஒரு 5:30 போல் நாங்கள் வந்து கோவிலுக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இங்கே ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும்ல, அந்த கோவிலுக்கு தான் போவேன். அண்ட் டியூஸ்டே போவேன். அதுக்கப்புறம் ஏதாவது கிருத்திகை அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு நல்ல நாளில் போவோம். அண்ட் அப்படியே தன்யா அவங்க அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ்லாம் இருந்துச்சு, அதெல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அண்ட் கொஞ்சம் நேரம் அப்படியே கோவிலில் இருந்துட்டு ஆனால் என்னென்னா டியூஸ்டே இந்த சஷ்டி கிருத்திகைலாம் போனால் கோவிலில் உட்கார்றதுக்கு அங்கே ஸ்பேஸ் இல்லாமல் இருக்குது. அப்படியே சாமி பார்த்துட்டு உடனே வெளியே அனுப்பிடுறாங்க, அது மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி நாளில் போகிறத விட சாதா நாளில் போய் சாமி பார்த்தா கூட நிம்மதியாக உட்காந்து சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் போல். இந்த மாதிரி ஏதாவது விசேஷமான நாளில் போனால் க்ரௌடாக அதிகமாக இருக்கும், சாமி கொஞ்சம் நேரம் நின்று பார்க்க விட மாட்டாங்க. அதனால் ஸோ நீங்கள் நார்மல் டேஸில் போய் சாமியை பார்த்துட்டு வாங்க. எப்போ பார்த்தாலும் சாமி தான், அது எந்த சாமியாக இருந்தாலும் சரி. நம்ம என்ன பண்ணுறோன்னா விசேஷமான நாளில் போனால் தான் அந்த பவர் நமக்கு கிடைக்கும்னு நினைக்கிறோம். அப்படிலாம் இல்லை, உனக்கு பார்க்கணுன்னு தோணுதான் நீ போய் பார்த்துட்டு வந்துடு, அவ்வளோதான். நானும் வந்து சரி டியூஸ்டே இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக போனால் க்ரௌட்லாம் எதுவும் இருக்காதுன்னு நினச்சேன். இந்த கோவிலுக்குள்ளார உட்காரதுக்கு அலோவ் பண்ணலை. ஸோ சாமி பார்த்த உடனே நம்ம வெளியே வந்துடுற மாதிரி இருந்துச்சு. இந்த கோவில் உண்மையாகவே நல்ல ஒரு வைப் தான். ஸோ உள்ளே போனோன்னா ஒரு மாதிரி அந்த முகத்தை பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். செம்மையாக இருந்துச்சு இன்றைக்கி. இந்த vlog கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹாப்பியாக இருக்கிறதுக்கும் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் அண்ட் ஹெல்த்தியான லைஃபுக்கும் நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். உனக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாலே நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்க ஸ்டார்ட் ஆக. அதுக்கப்புறம் அது ஹெல்தி வெர்ஷனாக மாற்றிக்கிறது, உனக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்றது அண்ட் உனக்கு என்ன வேணுமோ அது எல்லாமே பண்ணுறது எல்லாமே உன்னோட கையில் தான் இருக்குது. அதனால் ஸோ எதையும் பெருசாக ஒரி பண்ணாமல் ஸோ லைஃப் எந்த அளவுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவே உங்களை லீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். அதோடு சேர்ந்து நீங்கள் போக ஸ்டார்ட் பண்ணுங்கள். எவ்ரிதிங் அக்செப்டட். எதையுமே எதிர்பார்க்காம இருந்தீங்கன்னா லைஃப் உண்மையாகவே நல்லாயிருக்கும். நல்லது கெட்டது ரெண்டுமே தான் லைஃப்பில் இருக்கும்.
2யும் பேலன்ஸ் பண்ண கற்றுக்கிட்டோன்னா இந்த உலகத்தில் நம்மள மாதிரி சந்தோஷமான பர்சன் யாருமே இருக்க முடியாது. அதனால் எதுவாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. யாருக்கிட்டையும் எந்த எதிர்பார்ப்பும் வச்சுக்காதீங்க. அது யாராக இருந்தாலும் சரி, நம்ம பெத்த குழந்தையாக இருந்தாலும் சரி, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம பண்ண வேண்டிய கடமையை நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க. லைஃப் நல்லாயிருக்கும். அண்ட் தென் ஸோ டேக் கேர் அண்ட் சேஃபாக இருங்க. அண்ட் வீட்டுக்கு வந்துட்டேன் நான் நைட் போல் வீட்டுக்கு வந்துட்டு அண்ட் சாமிக்கு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அங்கேருந்து பூலாம் எடுத்துகிட்டு வந்து அதெல்லாத்தையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் நைட்டு வேலை எல்லாமே முடிஞ்சிச்சு. கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூங்க வேண்டியதான். அண்ட் காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்தணும். நாளைக்கு வந்து சஷ்டி இல்லையா, ஸோ அந்த வேலையும் இருக்குது எனக்கு. அதனால் 2 நாள் தொடர்ந்து வந்ததுனால சரி நெக்ஸ்ட் டே அப்படி பார்த்துக்கலான்னு அப்படியே படுத்தாச்சு. நைட்டு ஒரு 9:30 போல் படுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். அண்ட் தென் பாய், டேக் கேர்.